வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஃபீல் பண்ணதை பார்த்து இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நீங்கள் சொல்லிட்டீங்க அக்கா, என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் செல்ல குட்டீஸ்களுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நான் எப்படி மீண்டு வரணும், அதே மாதிரி நீங்களும் தயவு செய்து மீண்டு வரணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை ஒருத்தவங்க வேணான்னு சொல்லிட்டு நம்மளை உதறி இப்படி தள்ளினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க முன்னாடி கெத்தாக சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்து காட்டுங்க, சரிங்களா? இப்போ அவங்க வந்து நினைக்கலாம் அப்பா அப்படிங்கிற மாதிரி, ஆனால் ஃப்யூச்சரில் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எப்படி சாகிறதுக்குள்ள ஒரு நாளைக்குனாச்சு நம்மளை ஏமாத்திட்டோங்கிற ஒரு ஃபீலாக அவங்களுக்கு கொடுக்காம போயிடும். ஸோ நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். உங்கள் லைஃபுக்கு அவங்க சூட் ஆகலன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. தயவு செய்து வந்து எந்த சொந்தமாக இருந்தாலும் அவங்களா கேரிங் கொடுத்தா பேசுங்க, இல்லைன்னா அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க, ஓகேங்களா? வந்தால் டேக் கேர் பண்ணுங்க, வரலினா டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு போங்க. தயவு செய்து எதுவுமே வந்து நம்மளால பாசம் கொடுத்தோ இது கொடுத்தோ விலைக்கு வாங்க முடியாது. ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ண ஒரே ரீசனுக்காக நான் இந்த பதிவு பண்ணுறேன். நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரே இடத்துல இருந்துட்டு பேசாமல் இருந்தாலும் பயங்கர காயப்படுத்தும் நம்மளை. ஸோ நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணியிருப்போம், அப்போ வந்து அந்த வலி தெரியாது. ஸோ டக்குன்னு ஒரு நாள் அவங்க நம்மளை இப்படி டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி வீசிட்டு போவாங்க பாருங்க, அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பெயின் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக நிறைய சகோதரிகள் தான் எனக்கு வந்து நிறைய டிஎம் பண்ணியிருந்தீங்க. எப்படி நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, கடவுள் அதை பார்த்துக்குவார். அந்த இதை வந்து நீங்கள் அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அடுத்து அவங்க லைஃப்பில் இருந்ததை அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு வேளை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் டக்குன்னு அந்த வேலையை செய்யறது, வேறு வேலை மாற்றுங்க, வேறு ஏதாச்சும் வேறு மாதிரி அப்டேட்டுக்கு கொண்டு போங்க, மைண்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் திட்டாலும் சரி, நிறைய பேர் திட்டாங்க அதனால டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. வீட்டில் திட்டுனாலும் தயவு செய்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க பேசுகிறாங்க, பேசாட்டி போயிட்டு போகிறாங்க, அதை தூக்கி கடாசிட்டு நம்ம அடுத்த வேலையை செஞ்சுட்டு ஆரம்பிச்சிடணும். நிறைய பேரை லவ் பண்ணியிருந்தேன், அவன் வந்து இப்போ என்னை ஒதுக்கி தள்ளுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்குமே என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட பொருள் நம்மளை உண்மையாக நேசிச்சிருந்தா அவங்க உதறி தள்ளியிருக்க மாட்டாங்க, சரிங்களா? பொய்யா நடிக்கும் போது அது ஒரு நாளைக்கு விலகி தானே போகும். ஸோ அதையுமே விட்டுருங்க. என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ திடீர்னு நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மினிமம் எத்தனை நாளைக்கு நினைப்போம்? 15ஆவது நாள் காரியம் பண்ணுற வரைக்கும், இல்லை 30 நாள், அடப்பு இருந்துச்சுன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த விலைக்கு ஏற்றுற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் மறந்துடுவோம், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை. சொந்தங்கிறதும் நிரந்தரம் கிடையாது. சொந்தங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட வருவாங்க. எந்த உறவுகளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட தேவைப்பட்டால் மட்டும்தான் வருவாங்க. தேவையில்லைன்னா நம்மளை யாருமே கிட்ட நெருங்க மாட்டாங்க. அதை மட்டும் யோசிங்க. உங்களை தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ இருக்குன்னு நினச்சி தானே வராங்க. ஸோ உறவாக இருந்தாலும் அதே தான், லவ்வாக இருந்தாலும் அதே தான். ஸோ எப்படி சொல்கிறது, கள்ளக்காதலாக இருந்தாலும் அதே தான் உண்மை. ஸோ எதா இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட்டையே சண்டை போட்டாலும் எப்படி சொல்கிறது, எதையும் மறந்து கடந்து நம்ம கை மட்டும்தான் நம்மளுக்கு, உழைப்பு மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சும், சரிங்களா? என் வீட்டுக்காரரை சார்ந்து வாழ்கிறேன், அம்மாவை சார்ந்து வாழ்கிறேன், அப்பாவை சார்ந்து வாழ்கிறேன், என் பையனை நம்பி வாழ்கிறேன், ஸோ என் சொந்தம் என்னை ஏமாத்திருச்சு, இந்த மாதிரி கதைகள் எல்லாமே நம்ம விட்டுட்டு நம்ம என்னால் முடியும், உன்னால முடியும்னா, என்னை ஏமாத்தின நீ உன்னாலேயே முடியும்னா என்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்து காட்டணுங்க, சரிங்களா? அதே மாதிரி சொந்தம் ஏமாத்திருச்சுனாலும் நம்ம மேலே வந்து காட்டணும். நம்ம டவுன் ஆகி கண்டிப்பாக படுத்துடக்கூடாது, சரிங்களா? அவன் இறந்துட்டான் அதனால என்னால் தாங்கிக்க முடியல அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 4-5 பசங்களும் சொல்லியிருந்தாங்க. பொண்ணுங்களாம் சொல்லிடுறீங்க, ஆம்பளைங்க எங்கே சொல்ல முடியும்னு. ஸோ ஆம்பளைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், சரிங்களா? ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தா தான் சுற்றி இருக்கிறவங்களாம் உதச்சே கொண்டுருவாங்க, சரிங்களா?
ரெண்டாவது எங்களால் சீக்கிரம் மறக்க முடியாது. நீங்கள்னாச்சும் வெளியே போய் 4 விஷயத்த பார்ப்பீங்க, உங்களுக்குன்னு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஸோ நாங்கள் 4 செவத்துக்குள்ளேயே வாழ்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும். வீட்லேயே டிப்ரெஷன் நிறையவே இருக்கும். எங்களால் அதுலேருந்து மீண்டு வர்றது வீட்டில் இருக்கவங்க ட்ரை பண்ணாதான். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அந்த நேரத்தில் கொட்டி 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 டவுன் பண்ணிடுவாங்க. அதுதான் உண்மையே. பெண்களுக்கு ஒரு சுதந்திரமே கிடைக்காது. சரிங்களா? பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுலேயே வச்சுட்டாங்க. ஸோ செல்லக்குட்டீஸ்களா, நீங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ஆனால் நம்மளை உதாசீனப்படுத்திட்டு தள்ளி போகிற முன்னாடி ஒய்யாரமாக வாழ்ந்து காட்டணும். சரிங்களா? அவன் முன்னாடி நீங்கள் சாஞ்சி இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. ஸோ நீங்கள் முன்னுக்கு வரணும்னா அவன் முன்னாடி கெத்தாக வாழ்ந்து காட்டுங்க. சரிங்களா? வாழ்ந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பேசுவான். அப்போ செருப்பை கழட்டி அவனை அடிங்க. சரிங்களா? எங்கடா போனான்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டி அடிங்க. சரிங்களா? இது நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே என்னோட குடும்பமாக நினச்சி தான் சத்தியமாக சொல்கிறேன். யார் பிரிஞ்சு போனாலும் கவலைப்படாதீங்க. ஓகே, பாய்.